வணக்கங்க. இப்போ ரீசெண்டா பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசினார். இந்த ராகுல் காந்தி பல விஷயங்கள் பார்லிமெண்ட்ல பேசினபோது, ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் பேசினாரு. இன்னைக்கு வீடியோவும் ஒண்ணு ராகுல் காந்தி ரிலீஸ் பண்ணதுனால, இத பத்தி நம்ம பேசுறோம். இந்த ஸ்பீச்ல பேசும்போது, என்டிஏ கவர்மெண்ட் வந்து அக்னிவீர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்னி 10ன்னு ஸ்கீமு. இந்த ஆளுங்க பேரு அக்னிவீர். அக்னிவீர் பண்றத வந்து நான் அக்னிவீரை வந்து நாங்கள் வந்து நார்மல் சோல்ஜர்ஸ் மாதிரி தான் நடத்துகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் கிளைம் பண்ணுது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் அண்ட் த்ரோ ஸ்கீம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு கவர்மெண்ட் யூஸ் பண்ணுது. இவங்க வந்து 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் இருப்பாங்க. வெறும் 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள முன்னாடி அனுப்புகிறாங்க. சைனா சோல்ஜர்லாம் மினிமம் 5 வருஷம் ட்ரைனிங் வாங்கிட்டு தான் உள்ளே வரான். 6 மாதம் ட்ரைனிங் பெட்டரா, 5 வருஷம் ட்ரைனிங் பெட்டரா? இது ஒன்று பெரிய விஷயம். அதனால ட்ரைனிங் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்கிறார். ஜெனரல் நவார்னேன்னு ஒருத்தர், அவரோட ஃபோட்டோ புஸ்தகம்லாம் போடுறோம். அவரும் இதை தான் சொல்கிறாரு. என்ன கேட்கல, நான் வந்து ஆஃபீஸருக்கு இருக்கிற ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மாதிரி சோல்ஜர்ஸ்க்கும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ஸ் 5 வருஷத்துக்கு போடுங்கன்னு சொன்னேன். அது வந்து வேற மாதிரி பிஓமோலேன்னு வந்தது, எங்களை கன்சல்ட் பண்ணல அப்படின்னு அப்போ இருக்கிற ஆர்மி சீஃப் சொல்கிறார். அந்த ஃபோட்டோ அவர் சொன்னதையும் சைடில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸுக்கும் நேவிக்கும் இது போல்ட் ஃப்ரம் தி ப்ளூ அப்படின்னு வந்ததுங்கிறார். போல்ட் ஃப்ரம் தி ப்ளூனா என்ன நடக்கிறதுனே அவங்களுக்கு தெரியாமல் இதை அவங்க பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. இதை மட்டும் இல்லாமல் அடுத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்னு சொல்கிறாரு. அக்னிவீர் ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கறது இல்லை. ஷஹீத் அப்படின்னா, ஒரு ஷஹீத்னா நாட்டுக்காக தியாகம் பண்ணவன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பாங்க. அவங்க லைஃப் லாங் நல்லா கவனிப்பாங்க. அது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து சோல்ஜர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, அக்னிவீருக்கு கொடுக்கறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரே வேலையை நாட்டுக்காக 2 பேர் சொல்கிறாங்க. பர்மனண்ட்டாக இருக்கிறவன் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணால் அவனுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. அதே சமயத்தில் அக்னிவீர் வந்து நாட்டுக்கு தியாகம் பண்ணால் அவனுக்கு யூஸ் அண்ட் த்ரோ, அவங்க ஃபேமிலிக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத சுற்றி காமிச்சார். அந்த கேள்விக்கு உடனே ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவர் வந்து தவறாக பேசிட்டாரு, கவர்மெண்ட் 1 கோடி ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கும், அக்னிவீரில் செத்து போனவங்களுக்கு 1 கோடி ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்போது ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், மாண்புமிகு ராஜ்நாத் சிங் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எது உண்மையோ அது வெளியில் வரும், மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பயருங்கிற ஒரு பத்திரிகையும் ராகுல் காந்தியும் அவங்க அந்த பையனோட அம்மா அப்பாவை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவை உங்களுக்கு தனியாக போட சொல்கிறேன், ஸோ தட் நீங்கள் கேட்கலாம். नमस्कार। शहीद अजय कुमार जी के परिवार को आज तक कॉम्पनसेशन नहीं मिला है। कॉम्पनसेशन में और इंश्योरेंस में फर्क होता है। जो भी सानू पैसा मिला वो एक टाइम सोर्स मिला, हमें जो बेटे का करा था ICICI बैंक से, है जी। एक जोड़ सा इलाका फौज में सोर्स सिक्योरिटी जो भी होती है वो मिला है। आज तक उनको एक्स ग्रेशिया पेमेंट क्यों नहीं मिला? सैलरी अरियर्स का पैसा क्यों नहीं मिला? सेंट्रल गवर्नमेंट से कोई पैसा नहीं मिला। सारी सहूलतें मिलनी चाहिए, सानू पेंशन लगनी चाहिए, कंटीन कार्ड बनना चाहिए। जिदा राजनाथ ने बयान दिता ही भी 1 करोड़ रुपया भेज दिया गया शहीदों के परिवारों को, हमें वो भी नहीं मिला। अगर किसी ने देश के लिए अपनी जान दी है उसका आदर होना चाहिए। मुझे बिल्कुल न्याय चाहिए, सानू जो भी सहूलतां बन रही हैं वो मिलनी चाहिए। देशवासियों, ये नेशनल सिक्योरिटी का मुद्दा है, सेना का मुद्दा है, इसको मैं उठाता रहूंगा। इंडिया गठबंधन सेना को कमजोर कभी नहीं होने देगा। धन्यवाद। பயர் கண்டுபிடிச்சது என்னன்னா, அக்னிவீர் செத்து போனவருக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 1 கோடி ரூபா கவர்மெண்ட் கொடுக்கல. எப்படின்னா 50 lakhs வந்து ICICI இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க, 350 லட்ச ரூபா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு
அவர் செத்து போனார்னா 50 லட்ச ரூபா கிடைக்கும். அது எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாலும் கிடைக்கும். அந்த விதத்தில் 50 லட்ச ரூபாவும் ஐசிஐசிஐ அக்னிவீர் ஸ்கீமுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 50 லட்ச ரூபா கட்டின 50 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியம் கட்டினதுனால 1 கோடி ரூபா வந்திருக்கு. இதை தவிர வேறு ஒன்றுமே கிடைக்கல. அவருக்கு பென்ஷன் கிடையாது, அவன் அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. 48 lakhs வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்லேருந்து எல்லாம் சேர்த்து 1 கோடி ரூபா கிடச்சிருக்கு. இன்னும் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட்டு 44 லட்ச ரூபா இன்னும் கொடுக்கல. 8 லட்ச ரூபா ஆர்மி வெல்ஃபேர் ஃபண்டுலேருந்து கொடுக்கல. 39,000 ரூபா தான் ஆர்மியிலேருந்து காசு வந்திருக்கு. 2,30,000 ரூபா கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்கல. அதனால அக்னிவீர் ஸ்கீமில் என்னெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. டெத் லிங்க் இன்சூரன்ஸ் 60,000 ரூபா கொடுக்கல. லிபரலைஸ் ஃபேமிலி பென்ஷன் லாஸ்ட் பேட்ரா, கடைசியாக வாங்கின சம்பளத்தை இந்த கேஸில் அவங்களுக்கு ஒய்ஃப் கிடையாது, அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும், அதை கொடுக்கல. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து டிபெண்டன்ஸு கொடுக்கணும், அது கொடுக்கல. 1 லட்சம் வந்து பொண்ணு இருந்தால் பொண்ணுக்கு, பையன் இருந்தால் பையனுக்கு, குழந்தையிலே இல்லாமல் செத்துடுச்சுன்னா அந்த விடோவுக்கு கொடுக்கணும், அது கொடுக்கல. அதே மாதிரி 1 டைம் பேமெண்ட் ஃபார் விடோஸ் 20,000 ரூபா அம்மாக்கோ விடோக்கோ கொடுக்கணும், அது ஒகேஷ்னல் ட்ரைனிங் கிராண்ட் அதுவும் கொடுக்கல. எஜுகேஷன் கன்செஷனும் கொடுக்கல. கவர்மெண்ட் அகாமடேஷன் 3.5 வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. அவங்களோட சர்வைவர்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கல. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரயில்வே கன்செஷன் கொடுக்கலன்னு வரிசையாக பட்டியல் வந்து வயர்லேயும் வந்திருக்கு. அந்த அப்பாவும் சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு அப்பாவோட வீடியோவும் இந்த வயரில் வந்த ஆர்டிக்கலையும் சைடில் வைக்கிறேன், நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. राहुल गांधी पोई सोनारा इल्ला राजनाथ सिंह पोई सोनारा। ये मैं इस करके मिलना आया, मैनू राहुल गांधी जी का ऑर्डर सी, वो इत्थे भी करके गए सी, हुण भी उन्होंने किया, तां ही आया। और लखा जी नू बेनती की सी, ये जलंधर सी बेचारे, इन्हां दा बहुत धन्नवाद, बेचारे उत्थों छड्ड के प्रोग्राम इत्थे आए आ। मैं इन्हां नू भी कहा कि वो राहुल जी परिवार नू पुछना चाहुंदे आ कि भाई तुहानू करोड़ रुपया मिल गया कि नहीं मिल गया और की हालत आ अज, वो मैं पुछण आया सी इन्हां तो। और ये कह रहे हैं कि जिहड़ा राजनाथ सिंह जी रक्षा मंत्री उत्थे गल कह रहे हैं, ये आप ही इन्हां तो सुन लो। ये कहीं हाथ पाई बार्डर से उन्होंने शहीद का दर्जा नहीं मिले हाले तक है जी, ना पेंशन ना कोई ST ना मैडिकल या जो भी कार्ड वगैरह, ना कोई और पेंशन कोई भी मिले नहीं। सू सहूलत मिली कि राजनाथ जी कहते 1 करोड़ रुपये की राशि शहीद परिवार को दे दी गई है, साढ़े को कोई पैसा नहीं एक भी आया होगा। अंकल जी, जिस तरीके से पार्लियामेंट में बहस चल रही है हाँ जी, आपके बेटे के लिए कि 1 करोड़ रुपए भी मिल गया, जिस तरीके से सरकार ने कहा, तो क्या आप क्या कहना चाहते हैं, मिल गया पैसे? नहीं कोई पैसा नहीं मिला। तो कोई सहूलियत आपको मिली केंद्र सरकार की तरफ से? नहीं कोई सहूलत नहीं। किसी लीडर ने कांटेक्ट किया हो? ना कोई नहीं कराया जी। राहुल गांधी ने तो कराया, साढ़े आके घर भी आए ने राहुल गांधी जी भी, ये साढ़े डॉक्टर साहब ने, लखा जी भी ने, पहला भी आते जाते साढ़े नाल परिवार नाल सहमत रखते आ, कोई दुख दर्द का तां भी पहुँचते साढ़े कोले। हाँ जी, होर कोई केंद्र सरकार का नुमाइंदा या उधरों नहीं आया कोई साढ़े कोल। क्या नाम है? ममता देवी। किस तरीके से देखते हैं आज एमपी साहब आए हैं आपके घर? हाँ जी ठीक है, असी देखते हैं ਅਸੀਂ ਦੇਖਦੇ ਹਾਂ ਵੀ ਉਹ ਆਏ ਆ, ਚਲੋ ਉਹਨਾਂ ਦਾ ਧੰਨਵਾਦ। ਬਾਕੀ ਤੁਹਾਨੂੰ ਪਤਾ ਹੈ ਜੋ ਅੱਜ ਸੰਸਦ ਦਾ ਕਈ ਦਿਨਾਂ 'ਚ ਚੱਲ ਰਿਹਾ ਹੈ, ਉਸ ਵਿਸ਼ੇ ਤੇ ਹੀ ਗੱਲ ਕਰਨ ਆਏ ਆ ਉਹ। ਤੇ ठीक है, हम देखते हैं। जिस तरीके से उन्होंने बोला है 1 करोड़ वाली बात, उसको उस पर क्या कहना चाहते हैं? 1 करोड़ वाली ਹੁਣ ਕੱਲੇ ਕੱਲੇ ਨੂੰ ਤਰੋੜ ਮਰੋੜ ਕੇ ਪੁੱਛੋਗੇ ਤਾਂ ਇੱਕੋ ਹੀ ਗੱਲ ਹੈ, 10 ਵਾਰ ਪੁੱਛ ਲਓ 20 ਵਾਰ ਪੁੱਛ ਲਓ, ਗੱਲ ਸਾਡੀ ਇੱਕੋ ਹੀ ਆ। ਸਾਨੂੰ ਭਰਾ ਸਾਡੇ ਦਾ ਇੰਸ਼ੋਰੈਂਸ ਦਾ ਪੈਸਾ ਮਿਲਿਆ, 48 ਲੱਖ ਸਾਨੂੰ ਫੌਜ ਵੱਲੋਂ ਮਿਲਿਆ ਆ। ठीक है, एक साढ़े घर दे एक नूं पुछ लो 10 नूं पुछ लो, साडी इक्को ही गल है। ठीक, நாட்டுக்காகன்னு சொல்லி டிமானிட்டைசேஷன் பண்ணவங்க அந்த சோல்ஜர் என்னன்னு சொன்னாங்க. இங்கே அங்கன்னு கை வைக்கிறத விட்டுட்டு கடைசியில் சோல்ஜர் கழுத்திலே கத்தியை வச்சுட்டாங்க. அதுதான் இந்த அரசாங்கம். நன்றி, வணக்கம். பொறுமா இதெல்லாம் போட்டுருவியா? நவார்னே போட்டோலாம் இருக்கு. போட்டுட்டு அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் பேசுனது, ராகுல் காந்தி சார் பேசுனது, இவங்க தாத்தா பேசுனது.
எல்லாத்தையும் போட்டுரு. ரைட்டு, இது முடிஞ்சிடுச்சு. இவர் கேப்டன் ஆனுஷ்மான் சிங். தண்ணி உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.